என் நெஞ்சில் குடியிருக்கும் டே ஒன்ல இருந்து என் கூடவே நின்னது என்னோட ரசிகர்கள் தான். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 30-33 வருஷத்துக்கு மேல என் கூடவே நின்றுக்கிறாங்க. அதனாலதான் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, அடுத்த 30-33 வருஷத்துக்கு அவங்களோட நான் நிக்கிறோம்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்குன்னு ஒண்ணுனா வந்து தியேட்டர்ல நிக்கிறாங்க, நாளைக்கு அவங்களுக்குன்னு ஒண்ணுனா அவங்க வீட்டுல போய் நிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதுதான் காரணம். எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்கிறேன். இந்த விஜய் சும்மா நன்றின்னு சொல்லிட்டு போறவன் கிடையாது, நன்றி கடனை தீர்த்துட்டு தான் போவான். ஒரு கேள்வினா, ஃபர்ஸ்ட்னா நீங்க கொஞ்சம் கம்மியா பேசுவீங்க அப்படின்ற மாதிரி பார்த்திருக்கோண்ணே. ஆனா இப்போ பேச்சுல இருக்கிற வீரமும் ஆழமும் ஆளுமையும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குண்ணே. அந்த வெறித்தனத்துக்கு, அந்த டிரான்ஸ்பர்மேஷனுக்கு என்னென்ன காரணம்? தப்புதான். நீங்க தானே கேட்டீங்க அந்த ஃபங்க்ஷன்ல. அதே பதில் தான், கப்பு முக்கியம் பிகிலு. 2026 அதுக்கான பதில் சார். கடைசியா ஒரு சில வார்த்தைகள் நாங்க சொல்றோம், அது சொல்லும் போது உங்க மனசுல என்ன தோணுது அப்படின்னு கொஞ்சம் நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். முதல்ல கடவுள். நெக்ஸ்ட் அம்மா. கடவுள். ஆஹா, சூப்பர் சூப்பர். அடுத்தது சார் துரோகம். ரமணா படத்துல ஒரு டைலாக் ஒண்ணு வருது, தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை அதுதான் துரோகம். நெக்ஸ்ட் ஆள போறான் தமிழன். சீக்கிரமே நடத்தி காட்டுவாங்க. அடுத்தது சார் நீ பற்ற வைத்த நெருப்பொன்று. நீ பற்ற வைத்த நெருப்பொன்று. ஒரு ஒளி ஒன்று பிறக்கும், அந்த ஒளி நம்மளை வழி நடத்தும். வெற்றி. பணிவு. பணிவு. சார் அப்போ தோல்வி. தொடர் முயற்சி. தொடர் முயற்சி. பிரில்லியன்ட். அவ்வளவுதானா? இல்ல சார், இன்னும் நிறைவு அடையணும்னா எப்போதும் கஸ்டமரியா நீங்க பண்ற ஒரு விஷயம், அது உங்களுக்கும் தெரியும். இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஆடியன்ஸ் இங்க இருக்கும்போது நீங்க எங்க எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஆசையா ஒரு செல்ஃபி எடுப்பீங்க இல்லையா? வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சின்ன சின்னதா ஒரு நல்லது, சின்ன சின்னதா ஒரு ஹெல்ப், அது செஞ்சு இருந்து பாருங்க. லைஃப் ஒரு மாதிரி ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு ஃபேமஸ் சேயிங் ஒன்று இருக்கு, வெள்ளத்துல தவிக்கிற ஒருத்தருக்கு நீங்க படகு கொடுத்தீங்கன்னா பாலைவனத்துல நீங்க தவிக்கிறப்போ அது ஒட்டகமா வந்து நிற்கும். இப்ப யாராவது உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன், அது நீங்க பழி வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த நாள் முழுக்க நீங்க சம மகிழ்ச்சியா இருப்பீங்க. எப்படி பார்த்தல, எப்படி பழி வாங்கினேன். ஆனா அதே மனுஷனை மன்னிச்சு விட்டு பாருங்க, வாழ்நாள் முழுக்க நிம்மதியா இருப்பீங்க. அதனால யாரையும்
கஷ்டப்படுத்துறதுக்கோ யாரையும் அவமானப்படுத்துறதுக்கோ யாரையும் பழி வாங்குறதுக்கோ இல்லைங்க இந்த வாழ்க்கை. நான் முடிஞ்ச வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன சின்னதா ஒரு நல்லது, ஒரு சின்ன சின்னதா ஹெல்ப் இது செஞ்சு பாருங்களேன். எங்கேயோ ஒரு இடத்துல ஃபியூச்சர்ல உங்களுக்கு இது கை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஃப்ரீ அட்வைஸ். இப்போ இந்த ஈவெண்ட், இந்த ஹீரோ ஆஃப் திஸ் ஈவெண்ட்டுக்கு வருவோம். மிஸ்டர் அனிருத். அவருக்கு நான் ஒரு பேர் வைக்கலான் இருக்கேன். MDS. Anybody? Ramya, can you guess? Vijay, can you guess? MDS. தெரியல சார், நீங்களே சொல்லுங்க. Musical Departmental Store. அதாவது அந்த ஸ்டோரை திறந்து நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா அன்லிமிட்டடா என்ன வேணுமோ எவ்வளவு வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஹாப்பியா வரலாம். அது சாங்ஸா இருக்கட்டும், பிஜிஎம்மா இருக்கட்டும், இல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல அந்த பிட் சாங்ஸா இருக்கட்டும், எஃபெக்ட்ஸா இருக்கட்டும். இந்த மாதிரி என்ன டிசப்பாயிண்ட் பண்ணதே இல்லை அனி. அது என்னுடைய படம் ஆல்பமா இருக்கட்டும், இல்ல மத்தவங்க படம் ஆல்பமா இருக்கட்டும், படிப்படியா ஏறி போய்கிட்டே இருக்கிறாரு. so happy for you அனி. அண்ட் என்னுடைய டைரக்டர் வினோத், ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு இயக்குனர் சொல்லலாம். ஒரு கமர்ஷியல் படமாகவே இருந்தாலும் அதுல ஒரு சமூக பொறுப்புள்ள விஷயங்கள் சொல்லணும், சில நல்ல ஐடியாலஜிக்கல் விஷயங்களை சொல்லணுன்றதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஆல்ரெடி ரெண்டு வாட்டி படம் பண்றதா இருந்தது. ஸோ அதெல்லாம் மிஸ் ஆகி இந்த ஜனநாயகன் படத்துல 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் என்னுடைய வில்லன் பாபி டியோல், அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸே நெக்ஸ்ட் லெவல் தான். ஆக்சுவலா அவருடைய 2 முக்கியமான 2 படங்கள் தான் அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணதுதான். பிரியமுடன், வில்லு எல்லாமே. சார், முக்கியமான படங்கள்னா அது என்ன படம் எங்களுக்கு தோண மாட்டேங்குது. அது எதுக்குமா? அதான் நான் ஷூட் ஸ்பாட்ல அவர்கிட்ட சொல்லும் போது இதே தான் நான் சொன்னேன். சார், உங்களுக்கே தெரியாம உங்க 2 படத்தை நாங்க சுட்டுட்டோம் சார் அப்படின்ட்டு. அவர் அப்படியே விச் மூவி அப்படின்னாரு. ஐயோ, நம்மளே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டோம். அதனால அது மாதிரி நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கும் அவருடைய படங்கள் பார்த்து, அதுதான் சொல்ல வந்தேன். அண்ட் மமிதா, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா, இன்னைக்கு இளைஞர்களுடைய டூடு மட்டும் இல்ல, இந்த படத்துக்கு அப்புறம் குடும்பங்கள் கொண்டாடும் டாட்டரா கூட மாறிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அவங்க. அண்ட் பூஜா, தமிழ் சினிமாவின் மோனிகா பெலுஜி, அவங்களுடைய நடிப்பா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிரசன்ஸா இருக்கட்டும், எல்லாமே நெக்ஸ்ட் லெவல். அண்ட் பிரகாஷ் ராஜ், ஜென்ரலா ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கு தான் நல்ல இந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு ஆக்சுவலா எனக்கும் பிரகாஷுக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஹீரோ வில்லன் அந்த காம்போ. நான் சொல்றது கில்லி டேஸ்ல இருந்தே சொல்றேன். கில்லியா இருக்கட்டும், போக்கிரியா இருக்கட்டும், சிவகாசியா இருக்கட்டும், இல்லை இப்போ ஜனநாயகன் வரைக்கும் அந்த ப்ராசஸ்ல நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ பிரகாஷ். அண்ட் முக்கியமா என்னுடைய ப்ரொடியூசர் கேவிஎன் சார். அவங்க ஆக்சுவலா இந்த படம் 2023லயே அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி படம் பண்ண போறோம்ட்டு. அதே நேரத்தில் நான் வந்து என்னோட இந்த பொலிட்டிக்கல் சைடும் அது அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துருச்சு. அப்ப நான் அவர்கிட்ட நான் கேட்ட ஒரே ஒரு விஷயம் தான் அவர்கிட்ட நான் கேட்டேன். சார், சும்மாவே என் படத்துக்கு பிரச்சனை வரும், இதுல வேற ட்ராக்கை நோக்கி போறேன், இது எப்படி சார் இந்த டைம்ல நீங்க படம் எடுத்து பண்றீங்களா, பரவாயில்லையான்னு கேட்டேன். அவர் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை, இமீடியட்டா பண்ணலாம்
அப்படின்ட்டு அந்த அந்த பாசிட்டிவ் வைபை எங்க மேல திருப்பி விட்டார். ஸோ இந்த நேரத்தில் அந்த படம் நீங்க எடுத்து பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். ஏன்னா அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வரைக்கும் வந்து நின்றுருக்கிறோம். இதுலையுமே தலையிட மாட்டார். நம்மளுடைய கோ ப்ரொடியூசர்ஸ் ஜெகதீஷ், லோஹித்லாம் சொல்லுவாங்க, இவர் என்ன சார் எதுலையுமே தலையிடவே மாட்டாரு, என்ன நடக்குது ஏது நடக்குது, ஷூட்டிங் நடக்குதா இல்லையா, என்ன செலவாகுது எதுவுமே கேட்க மாட்டேன்றாரு. அது ஒரு விதத்துல பிளஸ் ஆகவே இருந்தாலும் இன்னொரு விதத்துல மைனஸாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி விளையாட்டா சொல்லிட்டு இருப்பாங்க. ரொம்ப அவருக்கு இந்த மாஸ் பிலிமோட லவர் அவர். இந்த காதல் கதைகள்லாம் அவருக்கு பெருசா பிடிக்காது. அதனால அப்பப்போ ஷூட்டிங்க்கு வந்தார்னா அந்த கைஸ் ஐ ஜஸ்ட் நீட் அ மாஸ் ஆக்ஷன் ஃபிலிம் ஓகே அப்படின்ட்டு அந்த எனர்ஜி எங்க மேல பாஸ் பண்ணிட்டு போயிடுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ சார். அண்ட் பிரபு மாஸ்டர், ஷோபி மாஸ்டர், கல்யாண் மாஸ்டர், பாஸ்கர், நோபல், ஜானி, ஸ்ரீதர், எல்லாருமே நீங்க உங்களுடைய பிஸி ஸ்கெட்யூல்ல நீங்க இந்த ஈவெண்ட்காக சென்னையிலேருந்து இங்க வந்து நீங்க ரிஹர்சல்லாம் பார்த்து இது நீங்க பெர்ஃபார்ம் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஈவெண்ட்டுக்கு அது ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்தது. ஸோ தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகெயின். அண்ட் சத்யன் சூரியன் அண்ட் அவங்களுடைய டீம், எடிட்டர் பிரதீப் அண்ட் டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அரவிந்த் அண்ட் டீம், எல்லாருமே ஒரு மாதிரி நல்ல ஒரு சென்சிபிளான ஒரு டீமோட வேலை செஞ்ச மாதிரி எனக்கு பட்டுச்சு. ஸோ இதுதான். அண்ட் கடைசியாக ஒரே ஒரு விஷயம், இப்போ லைஃப்ல நீங்க முன்னேறணும் அப்படின்னா நண்பர்கள் இருக்காங்களோ இல்லையோ, வலுவான எதிரிகள் இருக்கணும். சும்மா வர்றவங்க போறவங்களெல்லாம் எழுதிட்டு இருக்க முடியாது இல்லையா? வலுவா இருக்கிறவங்கள தானே எதிர்க்க முடியும். அப்பதானே நாம ஜெயிக்கிற அளவுக்கு வலிமையா இருக்கோம்னு அர்த்தம். இப்போ ரீசெண்டா நம்மளை பத்தி ஒரு பேச்சு ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. விஜய் என்ன தனியா வருவாரா அணியா வருவாரா? நம்ம எப்பங்க தனியா இருந்திருக்கிறோம்? 33 வருஷமா உங்களோட தானே இருக்கிறோம், மக்களோட தானே இருக்கிறோம். அப்ப அது ஒரு மிகப்பெரிய ஒரு அணி தானே. அதை எப்படி தனின்னு சொல்ல முடியும்? இப்ப கூட பாருங்க, தனியா அணியா விளக்கமா சொல்ல மாட்டேங்கிறாருன்னு உங்களுக்கு தோணும். சஸ்பென்ஸ் ஒண்ணு இருந்தா தானேங்க கிக் இருக்கும். இதெல்லாம் கைத்தட்டலுக்காக நான் சொல்லல, மனசுல இருந்து பேசுறேன், மக்களுக்காக பேசுறேன். மக்களுக்காக பேசுறதோட மட்டும் நிப்பாட்டிடக்கூடாது, அதை செய்யணும். எல்லாத்தையும் விட முக்கியம் செய்யறத தான் சொல்லணும். So 2026 history repeats itself. Let's be prepared to embrace it for the people. Thank you, Malaysia. Thank you once again. ஜனநாயகன் ஒரு ரீமேக், அது எப்படி வருமோன்ற ஒரு பயத்தோடு இருக்கிறவங்களுக்கும், இல்லைப்பா கொஞ்சம் தான் ரீமேக்கு மீதி புதுசு அப்படின்னு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கும், கொஞ்சம் ஜனநாயகன் முன்னாடி பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கே உள்ள பூந்து அடிச்சிடலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் சொல்ல விரும்புறது, ஐயா இது தளபதி படம். ஸோ உங்க மைண்ட்ல என்ன இருந்தாலும் கண்ட்ரோல் ஆல் டெலிட் போட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு 100% என்கேஜிங்கான என்டர்டைனிங்கான ஒரு படத்தை பார்க்க வாங்க, வித் நோ டல் மூமெண்ட்ஸ். நீங்க ஆடி பாடி கொண்டாடுறதுக்கும் மூமெண்ட்ஸ். என்னோட தளபதி எனக்கு தெரியல. I know how
இந்தியன் தியேட்டர் ஃபுட்பால், இந்தியாவில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் ஒரு ஹீரோவை எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியும். வித் டியூ ரெஸ்பெக்ட், பட் தளபதி இஸ் எமோஷன் டு அஸ். இட்ஸ் நாட் ஜஸ்ட் தேங்க்யூ ஃபார் சேயிங் தட். நீங்க எல்லாருமே வந்து ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்றத கேக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? அந்த ஒன் லாஸ்ட் டைம் அது எப்படி டிஃபைன் பண்றதுன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச விஜயன்னா எல்லாமே ஒன் லாஸ்ட் டைம் தான் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு ஷாட்டுமே திஸ் இஸ் த லாஸ்ட் ஷாட், ஹேவ் டு கிவ் மை பெஸ்ட்னு கொடுத்திருக்காரு. அந்த ஒன் லாஸ்ட் டைம் தான் ஐபிஎஸ் விஜயகுமார், ஒன் லாஸ்ட் டைம் தான் தளபதி வெற்றிமாறன், ஒன் லாஸ்ட் டைம் தான் ராயப்பன். ஐ திங்க் இந்த ஒன் லாஸ்ட் டைம் ஜனநாயகமும் இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ணனை பத்தி சொல்லணும்னா ஆக்சுவலா நான் நிறைய சொல்லுவேன். இஸ் a very nice man, first of all, more than anything. நான் வந்து ஒண்ணுமே கிடையாது அவர் இருந்த உயரத்துக்கு. நான் அவர்கிட்ட டைரக்டர் ஆகும்போது அவர் 50 படம் பண்ணிட்டாரு. நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். என்னை லாஸ்ட் டே கூப்பிட்டு, அட்லீஸ்ட் நீங்க நல்லா ஒர்க் பண்றீங்க, உங்களோட ஒர்க் எத்திக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ஏதாச்சும் கதை வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க பண்ணலான்னாரு. I don't think any superstar will not do that.